பாடல் வரியை எந்த ஹீரோக்குனாலும் எழுதிடலாம். ஆனால் அந்த பாடல் வரி ஒரு சில ஹீரோக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த வரிக்கு ஏற்ற மணிக்கு அந்த ஹீரோ இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடலையும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹீரோவையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம ஒரு 2 சாங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஹீரோக்கு அவ்வளோ அழகாக இந்த பாடல்கள் பொருந்திருக்கும். அந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க அந்த ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்ம விஜயகாந்த் சார் தான். ஏன்னா அவர் பாடல் இன்ன வரைக்கும் அந்த மவுசு குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான். இந்த பாடலை எழுதுனது யாருன்னா நம்ம கங்கை அமரன் தான். இந்த வரி இவருக்கு தான் பொருந்தும். வேற யாரும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். பிள்ளைகளை வந்து சேருமையா. சமீபத்தில் கூட ஒரு படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு இந்த பாடலும் ஒரு காரணம். ஒரு பழமொழி இருக்கு, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லி. அந்த பழமொழிக்கு ஏற்றவர் யாருன்னா நம்ம விஜயகாந்த் சார் மட்டும்தான். ஏன்னா அவர் ஏதாவது ஒரு வழியில் யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ பார்க்க போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா 2வது பாட்டு, கோல மாசான ஒரு பாட்டு. இந்த உங்களுக்கும் இந்த பாடல் விஜயகாந்த் சாரோட கோல மாசான ஒரு பாடல் தான் தோணுதா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா பா விஜய். இந்த பாடல்ல வர ஒரு ஓமையும் அவ்வளோ அழகா விஜயகாந்த் சாருக்கு பொருந்தி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில ஹீரோக்கு பாடல் வரி எழுதுனா ஓவரா புகழ்ற மாதிரி இருக்கும். ஆனா விஜயகாந்த் சாருக்கு இந்த பாடல் பொருந்துற மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே.